ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் ஒரு பொருட்கள் மட்டுமே வச்சு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பரோட்டா செய்யறதுக்கு வெறும் 3 பொருட்கள் போதும். முட்டை கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். கூடவே 2லேருந்து 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஒரே தான் ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்படி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையும் போது தான் மாவு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. அடுத்து இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ தான் நமக்கு மாவு ரொம்ப சாஃப்டாக ஆகும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் போல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை இது மாதிரி நல்லா அழுத்தி பிசையும் போது தான் நமக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் கையில் உங்களுக்கு மாவு ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆயிலோ இல்லாட்டி மைதா மாவும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கைகளில் ஒட்டாமல் வரணும். இப்போ மாவு நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் கை வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். மேலே மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி ஆயில் எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இதை குறைஞ்சபட்சம் 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் போல் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ஊற வச்சு பண்ணும்போது தான் நமக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பரோட்டா சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கையால் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா உருண்டையாக உருட்டிக்கலாம். இது மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இல்லை கொஞ்சமாக ஆயில் தடவி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரவுண்டாக வரணும்னு அவசியம் இல்லை. எந்த மாதிரி ஷேப்பில் வேணால் இருக்கலாம். இப்போ இது நல்லா தேய்ச்சாச்சு. மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். இப்படி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது மாதிரி லைட்டாக ஒரே ஒரு தடவை மட்டும் விசிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பரோட்டா ஷேப்புக்கு வந்துடும்.
நல்லா நீட்டமாக ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருட்டிக்கங்க. இது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அப்படியே தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு மெத்தட்லேயும் செஞ்சு காட்டுறேன். கட்டையில் தேய்க்காமல் கைகளையும் நீங்கள் இது மாதிரி பரப்பிக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசா மாவை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பிக்கங்க. ஹோல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மடிக்கும் போது தான் உங்கள் பரோட்டா லேயர் லேயராக வரும். இப்போ மடிச்சதுக்கப்புறமா இதை சுருட்டிக்கலாம். சுருட்டிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படி நீங்கள் ஆயில் ஊற்றி வைக்கும் போது தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த 2 மெத்தடுமே ரொம்பவே ஈஸியானது தான். நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ நான் எல்லா மாவுமே ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்ச மாவை எடுத்து கொஞ்சமாக இது மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும். இப்போ நமக்கு ஒரு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இன்னொரு பரோட்டா எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கட்டையில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா லேயர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வராது. இது மாதிரி கைகள்லேயே செஞ்சுக்கோங்க. கட்டையில் வச்சு தேய்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக தேய்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா நல்லாயிருக்கும். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இதை சூடான தோசைக்கல்ல போட்டுக்கிறேன். சுற்றி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி பண்ணும்போது தான் பரோட்டாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.